ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அரசரது கருவூலத்திற்கு அத்தியேலின் மகன் அஸ்மவேத்து பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளிகள், நகர்கள், சிற்றூர்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்து கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளியில் உழைக்கும் உழவர்களுக்கு கெலூபின் மகன் எஸ்ரி கண்காணியாய் இருந்தார். திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையும், திராட்சை ரச கிடங்குகளுக்கு சிபிமிராயான சப்தியும், செபலோனின் ஒலிவ மரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் கேதரியரான பாகல்கானும், எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசும், சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராயும், பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்தும், ஒட்டகங்களுக்கு இஸ்மயலரான ஒபிலும், கழுதைகளுக்கு மெரோனோவியரான எகுதியேவும், ஆட்டு மந்தைகளுக்கு அகாரியாரான யாக்கிசும் ஆக இவர்கள் எல்லோரும் அரசர் தாவீதின் உடைமைகளுக்கு பொறுப்பாளர்களாய் இருந்தார்கள். ஓகே, இப்போ இந்த பகுதியை இயல்பான பகுதியாக இருந்தாலும் எபிரேய மொழியில வாசிக்கும் பொழுது இஸ்மாயேலர் என்று ஒரு பகுதி வருகிறது. அவர்கள் ஃபாரினர்ஸ், அது ஆங்கிலத்துல ஃபாரினர்ஸ் சொல்றாங்க. இவருடைய இனத்தை சாராதவர்கள் இஸ்மாயலர் என்று சொல்கிறார்கள். நீங்க நல்லா பார்த்தா யோசேப்பு கதையில கூட இஸ்மாயலருடைய கரங்களிலே யோசேப்பு ஒப்படைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இது இஸ்மாயிலர் கடந்து போகிறவர்கள், அப்படியே நாடுகளாக கடந்து போகிறவர்கள். அவர்களை பெடுவின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வளைகுடா நாடு பகுதியில் இருக்கிறவர்கள் இன்னமும் அந்த வார்த்தை உபயோகத்தில் இருக்கிறது. பெடுவின்ஸ், ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டு, அப்ரஹாமே ஒரு காலத்துல பெடுவினா தான் இருந்துக்கிறார் இல்லைங்களா. ஆட்டு மந்தை சேர்ந்து கொண்டு ஊர் ஊராய் அழைத்து திரிக்கிறவராய் இருக்கிற அதுதான் பெடுவின்ஸ்பாங்க. அந்த பெடுவின்ஸை இங்க சேர்த்துறாங்க. ஏன் ஃபாரினர்ஸை சேர்த்துறாங்க என்று கேட்கறதுக்கு நமக்கு விடை இல்லை. அந்த ஒரு செய்தி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன். அது ஒருவேளை தாவீதினுடைய காலத்தில் அல்ல, மாறாக எஸ்ரா நெகேமியா காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியானது பாரசீக மன்னனுடைய மாநிலமாக இருந்தது. பாரசீக மன்னன் விடுதலை கொடுத்தாலும் மாகாணமாக தான் இருந்துச்சு. அப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. அந்த செய்திகளில் ஒரு செய்தி இங்கே எடுத்து பயன்படுத்தியிருக்கலாம் என்று ஒரு சிலர் வாதாடுகிறார்கள். அதை ஒரு குறிப்பாக நாம் பார்க்கிறோம். 32 34 வரையுள்ள பகுதிகளிலே தாவீதின் சிறப்பு ஆலோசகர் என்று சொல்லப்படுகிறார். தாவீதினுடைய சிறப்பு ஆலோசகர் என்று சொல்லப்படுகிறார்கள். அது மிக முக்கியமான கருதி. அதாவது தாவீதினுடைய சிறப்பு ஆலோசகர்கள் என்பது மாநில தலைவர்களோ அல்லது சட்டசபை மந்திரிகளோ அல்ல, மாறாக கிச்சன் கேபினெட் என்று சொல்வார்கள். கிச்சன் கேபினெட் என்றால் அவருக்கு குசுன்னு ஏதாவது சொல்லி, சார் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார் ஆபத்து வருது சார், ஜாக்கிரதையா சார், இவங்க இந்த பக்கம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். ஒரு கிச்சன் கேபினெட். அவங்க மறைமுக நிழல் அரசியல்வாதிகள், நிழல் மதிகள். அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்வார்கள். நான் ஒரு வாழ்க்கை சரித்திரம் புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்திலே நிறைய வாழ்வு அனுபவங்களை பற்றி, வாழ்ந்த மனிதர்களை பற்றிய தலைமைத்துவ பண்பை பற்றிய செய்திகளை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ கர்ம வீரர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலே IAS அதிகாரி ஒருவர் அவரிடம் வருகிறார். அவரிடம் சொல்லுகிறார், ஐயா, நம்முடைய மருத்துவ கல்லூரி படிப்புக்கான இந்த குறிப்பிட்ட கல்லூரியிலே மொத்தம் 75 இடங்கள் இருக்கிறது. ஆனால் வந்திருக்கிற இடங்கள் 95 இருக்கிறது. அப்ளிகேஷன்ஸ் 10 மட்டும் தான் எடுக்க வேண்டும். ஏற்கனவே 65 முடிந்தாயிற்று. நீங்களே எடுத்துக் கொடுங்கள். யாரை விடுவது, யாரை எடுப்பது, யாருக்கு பாரபட்சம் காட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை, நீங்களே எடுங்கள் என்கிறார். நானும் யோசித்து மண்டையை உடைத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். காமராஜர் வாங்கினவன பார்க்கிறாரு. பார்த்துட்டு இதடு எடுத்து கொடுத்துட்டாரு.
கலெக்டருக்கு ரொம்ப யோசனை, என்னடா நாம் அவங்க அந்த கட் ஆஃப் பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, பேக்ரவுண்டு பார்க்கலாமா, அவங்க அப்பா அம்மா படிச்சு கொடுத்தது வருங்காலம் பார்க்கலாமான்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இவர் பட்டுன்னு டிக் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஐயாங்கிறாரு. சொல்லுங்க அப்படின்ட்டாரு. இவ்வளவு விரைவிலேயே முடிவெடுத்தீர்களே, எப்படி எடுத்தீர்கள்னா, பார்த்தம்பா யார் பேர் எந்தெந்த பிள்ளைங்க பின்னாடி அப்பா அம்மா பேர் இல்லையோ அது அனாதை பிள்ளைங்கப்பா, அதுங்க பொழைக்கட்டும், அதுக்கு பொழைச்ச 4 பேர் நல்ல பேர் ஏழை சமுதாயம் பொழைக்கும், அப்படி டிக் அடிச்சம்பா அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு, அருமையான ஒரு தலைமைத்துவ பண்பு. அது அவருக்கே உரிய தனி சிறப்பு மிகுந்த அனுபவ அருபிலிருந்து வந்த ஒரு நிறைவான செறிவு சொல்லுவாங்க. அது எம்ஜிஆரை பற்றியும் அழகாக அவர் சொல்வார். எம்ஜிஆரை பற்றி அவருடைய வாழ்க்கையை அவருடைய வழக்கறிஞர் அவரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் வருகிற ஒரு அழகான செய்தி, எம்ஜிஆருக்கு என்று மிகச்சிறந்த சாக்ரட்டிஸை போலவோ, ஒரு அரிஸ்டாட்டிலை போலவோ, அல்லது ஒரு பிளேட்டோவை போலவோ அறிவியல் ஞானம் இருந்தது போல எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அறிவு சார்ந்த செயல்திறனும் கொண்ட அதிகாரிகளை எப்பொழுதும் உடன் வைத்திருந்தார். சிறந்த அறிவாளிகளை, சிறந்த செயல் ஊக்கம் உடையவர்களை தன் பக்கம் வைத்திருந்தார். ஆகவே தான் காலனி திட்டம், சத்துணவு திட்டம் என்று பல்வேறு முதியோர் பென்ஷன் திட்டம் என்று பல திட்டங்களை ஆற்றி இன்றும் எல்லாருடைய இதயங்களிலும் வாழ்கிற ஒரு மாபெரிய முடிசூடா மன்னனாக அவர் வாழ்கிறார் என்று அந்த புத்தகம் முடிவுரையிலே சொல்லி இருந்தது. உண்மைதான். தாவீதுக்கு ஒரு கிச்சன் கேபினெட். அவர் கர்மவீரர் காமராஜரை போலவே சுய சிந்தனைவாதி. அவரே 1008 முடிவுகளை அற்புதமா எடுக்க வல்லமை படைத்த ஒரு சிறந்த ஞானி. இருந்தாலும் தனக்கென்று ஒரு குழு இருக்க வேண்டும். தன்னை வழிநடத்த, தான் தவறி விடாமல் இருக்க, தான் நெறி கடந்து போய்விடாமல் இருக்க, வரையறையை தாண்டி போய்விடாமல் இருக்க நமக்கென்று ஒரு குழு இருக்க வேண்டும் என்று சிறப்பு ஆலோசகர்களே, கிச்சன் கேபினெட் என்று ஆங்கிலத்திலே புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிச்சன் கேபினெட்டை உருவாக்கி ஆட்சி நடத்துகிறார். அதான் அந்த 32 34 வரையுள்ள வார்த்தைகள். 34 வாசிங்களேன். அகிதோபலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயாதாவும் அபியாத்தரும் அவருடைய பதவியை ஏற்றனர். யோவாபு அரசரின் படைத்தலைவராய் இருந்தார். யோவாபை பத்தி நமக்கு நிறைய தெரியும். அது அவரை பத்தி ஒரு டாக்டரேட்டே செஞ்சிருக்கிறாங்க யோவாபை பற்றி. அதே போல அகிதோபேல், அதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாய் நிறைய வசனங்களை அவரை பற்றி நம்ம வரலாற்று புத்தகங்களை படிக்கும் போது நிறைய சொல்லி இருக்கிறோம். அதுதான் தாவீது அதையெல்லாம் பக்கத்திலே வச்சுக்கிட்டார். தாவீது சிறப்புற மாண்புற இவர்களும் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். 1 குறிப்பேட்டின் 27ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த அதிகாரம் சொல்கின்ற வாழ்வியல் பாடங்களை சற்று முன்பாகத்தான் நான் உங்களுக்கு முன்னோடு பகிர்ந்து கொண்டேன். அத்தோடு கூட 2 சின்ன கருத்துக்களை இடைச்செருளாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, குலத்தலைவர்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. குலத்தலைவர்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. தாவீது ஒவ்வொரு குலத்திற்கும் அந்தந்த குலத்திற்கேற்ற தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த குலத்தினுடைய மக்களை திருப்திப்படுத்துகிறார். மனாசே குடும்பம் 2ஆக பிரிகிறது. அரை குலம் என்று பிரிகிறது. அந்த அரை குலத்திற்கு அரை ஆளுக்கு ஒன்ன போடு என்னாம தனித்தனியே தலைவர்களை தந்து அவர்களுடைய தேவையை நிறைவு செய்கின்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னாக்க இன்றைக்கு அரசியல் என்பது கிச்சன் முதல் கேபினெட் வரை ஜாதியத்தினாலே வகுக்கப்படுகிறது, ஜாதியத்தினாலே நெருக்கப்படுகிறது. இப்போ தொகுதி பிரிச்சாவோ சரி, தனி தொகுதி என்றும் ஆரம்பிடும் எந்த தொகுதியில் யாரை நிற்க வச்சா ஜெயிப்பா, யார் இருக்கிறாங்களோ அதை பார்த்து நிற்க வை என்று யோசித்து செயல்படுகிற ஒரு சமூகத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அன்றைய நாட்களில் இந்த இனத்தாருக்கு லேவியின் குடும்பத்திற்கு, மனாசேன் குடும்பத்திற்கு, யூதாவின் குடும்பத்திற்கு, பெஞ்சமின் குடும்பத்திற்கு என்று அந்தந்த குடும்பத்தின் தலைவர்களை குலத்தலைவர்களாக வைப்பதன் மூலமாக அந்த மக்களுடைய தேவைகள், அந்த மக்களுடைய நலன்கள், அந்த மக்களுடைய வேண்டுதல்கள், அந்த மக்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவீது வழிவகுக்கிறார். இது ஒரு வகையிலே மக்களை பிரிக்கின்ற சக்தியாக இருந்தாலுமே கூட அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிந்து நிற்கின்ற அதை உடைந்து போன உள்ளம் கொண்ட ஒரு சமூகத்தை ஒவ்வொருவருடைய தேவையையும் சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அந்த தேவை உணர்கின்ற தலைவர்களை தந்து ஆஸ்வதிக்கிறார். அந்த தேவையை கொடுத்து அந்த இதை எடுக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். சில சமயத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நம்முடைய தேவைகளை அறிந்து செயல்படுகின்ற நல்ல மனிதர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும்.
சில சமயத்தில் வந்து தேவைகள் என்று சொல்லும்போது பல்வேறு விதமான தேவைகள் இருக்கலாம். சில சமயத்தில் சிலருக்கு வயிற்றிலே பசி இருக்கலாம், சிலருக்கு மனதிலே பசி இருக்கலாம், சிலருக்கு பக்தியிலே பசி இருக்கலாம். ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. அப்ப நம்முடைய தேவை நிறைவு செய்கின்ற மனிதர்கள் யார் என்று உணர்ந்து பார்த்து அவர்களோடு சேர்ந்து மாற்றுக்கு மாற்றாக நாம் போகும்போது நாம் நம்மையே இழந்து விடுவோம், அல்லது வந்து நெறி பிறழ்வோம், அல்லது வழி தவறுவோம் என்றெல்லாம் போகக்கூடிய நிலைகள் இருக்குது. ஆகவே யாரோடு யார் சேர்வது, அந்த இடத்துல நம்ம கவனமா இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அது முதலாவதாக. இரண்டாவதாக ஒரு கருத்து சொல்ல வரும்போது தான் நான் சொன்னேன், அரச உடைமைகளின் நியமனத்தை பற்றி பேசும்போது பயிர் தொழிலுக்கு, கருவூலத்திற்கு, கொள்ளர்களுக்கு, அல்லது வந்து கைவேலை பார்ப்பவர்களுக்கு, தச்சர்களுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையின் நிர்வாகத்தை நிர்வகிக்க ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த துறையினுடைய மக்களுடைய தேவையை சந்திக்க ஒரு அதிகாரி இருக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு ஆட்சி முறைமைப்பாடு என்பதை நம்ம நினைத்து பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்றைக்கும் கூட எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து அம்பேத்கர் சொல்லுவாரு, வந்து எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க நம்ம வந்து அநீதிக்குள்ளாக உள்ளாக்குகிறோம். ஏழைகள், பசியாக இருக்கிறவர்கள், நடக்க முடியாதவர்கள், வலிமையற்று இருக்கிறவர்கள், வல்னரபிளா இருக்கிறவங்க, அவங்களுக்கென்று ஒரு நீதி இருக்க வேண்டும். நீதியிலே அவங்களுக்கு சட்டத்திலே அவங்களுக்கு இடம் இருக்க வேண்டும். அதே போல வேகமாய் ஓடக்கூடியவன், வேகமாய் வல்லமையை சாதிக்கக்கூடியவன், சண்டையிட்டு சாதிக்க வேண்டியவன், அவனுக்கென்று ஒரு நீதி இருக்க வேண்டும். இப்ப நாம நீதியை பகுத்து பிரிச்சு போடல, பாகுபாடு பார்க்கல. அந்த பலமில்லாத, வலுவில்லாத, வலுவற்ற, இப்படிப்பட்ட அது மாதிரி ஒரு மாசற்ற இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு தர வேண்டும். அதனாலதான் வந்து நான் கேள்விப்படுறது, திகார் ஜெயிலில் ஒரு பார்வையற்ற பெண்ணை பல முறை வன்கொடுமை செய்து, வன்புணர்ச்சி செய்து கொடுமைப்படுத்துவதை கேட்கும் போது மனதிற்குள்ளாக அவ்வளவு பதறி போனோம். வாய் திறந்து பேச முடியாத, சொல்ல முடியாத, சொல்வதை நம்ப வைக்க முடியாத ஒரு சகோதரியை இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் வந்து இப்ப நீதியை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். நீதியினுடைய தன்மை தனியா புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம வந்து பழைய பழமொழி ஒண்ணு இருக்கும், இவனுக்கு இதுனா இவனுக்கு இதுதான் அப்படின்ட்டு. அதுவல்ல நீதி என்பது. அந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தினுடைய குரலும், ஊனப்பட்ட சமூகத்தினுடைய குரலும், வாய் பேச திறனியற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய சமூகத்தினுடைய குரலும், பார்வையற்ற குழந்தைகளுடைய, பார்வையற்ற மனிதர்களுடைய குரலும் கேட்கணும். நான் வந்து ஒரு நாள் வந்து அப்படியே கண் கலங்கி, அப்படியே கசிந்துருகி, அப்படியே கடகடன் கண்ணு தண்ணி விட்டேன். ரிப்பன் கட்டிடத்துக்கு முன்பாக இப்படியே தோல் மேல கை வச்சுக்கிட்டு கண்ணொளி இல்லாத பட்டதாரிகள் வேலை வாய்ப்புக்காக பல ஆண்டுகளா போராடி ஒரு பதிலும் இல்லாதனால் அரசுக்கு எதிராக தங்கள் குரலை எழுப்புவதற்காக நடந்து போன காட்சி பார்த்தபோது என்னை போல் எத்தனை பேர் கலங்கி அழுதார்கள். அதுவா நீதி? சட்டம் எங்கே இடம் கொடுக்க வேண்டும்? இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் பதில் கொடுக்க, அனாதைகளுக்கு, அப்பா அம்மா இல்லாத தவித்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் வந்து சட்டத்தில் வந்து சிறப்பு சலுகைகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை போல ஒரு படித்த முட்டாள்களை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. தாவீதுடைய அரசு வந்து எல்லோருக்குமான அரசு. சிமேயி என்கின்ற மாற்றுத்திறனாளி அவரை பழித்த போது, இந்த செத்த நாய் என் அரசனுக்கு எதிராக பேசுவதா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவனை ஒரே அடியில் சாகடிப்பேன் என்று தன் படைத்தளவில் சொன்ன போது தாவீது என்ன சொன்னார்? விடு, அவன் சொன்னால் சொல்லி போகட்டும், சவுலின் சொந்தக்காரன் சொல்லட்டும், ஒருவேளை ஆண்டவர் அவன் சாபத்தை எனக்கு ஆசையாக மாற்றினார். அந்த மனநிலை நமக்குள்ளாக வர வேண்டும். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 27ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் வாழ்வியல் பாடங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 27. இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், நூற்றுவர் தலைவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் இவர்களே. ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பிரிவினர் மாறி மாறி அரசருக்கான பணியில் பங்கேற்றனர். அப்பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் 24,000 பேர் இருந்தனர். முதல் மாதத்தில் முதல் படைப்பிரிவுக்கு சப்தியேலின் மகன் யாசோபியாம் தலைவராயிருந்தார். அவரது பிரிவில் 24,000 பேர் இருந்தனர்.
பெரேட்சு வழி வந்த அவர் முதல் மாதத்தில் எல்லா படைத்தலைவர்களுக்கும் தலைவராயிருந்தார். 2ஆம் மாதத்தில் 2ஆம் படைப்பிரிவுக்கு அகோகியரான தோதாய் தலைவராயிருந்தார். மிக்லோத்து இவரின் கீழ் படைத்தலைவராயிருந்தார். இவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 3ஆம் மாதத்தில் 3ஆம் படைப்பிரிவுக்கு குரு யோயாத்தாவின் மகன் பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இந்த பெனாயா 30 ஆற்றல் மிக்கவரும் அவர்களுக்கு தலைவருமாயிருந்தவர். அவர் மகன் அம்மிசபாது அவர் பிரிவை மேற்பார்வை செய்து வந்தார். 4ஆம் மாதத்தில் 4ஆம் படைப்பிரிவுக்கு யோவாபின் சகோதரராகிய அசாவேலும் அவருக்கு பின் அவர் மகன் செபதியாவும் தலைவராயிருந்தனர். அவர்களுக்கு கீழ் 24,000 பேர் இருந்தனர். 5ஆம் மாதத்தில் 5ஆம் படைப்பிரிவுக்கு இஸ்ராகியரான சங்கூத்து தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 6ஆம் மாதத்தில் 6ஆம் படைப்பிரிவுக்கு தெக்கோவாவியரான இக்கேசு மகன் ஈரா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 7ஆம் மாதத்தில் 7ஆம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பெலோனியரான ஏலேசு தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 8ஆம் மாதத்தில் 8ஆம் படைப்பிரிவுக்கு சர்கியைச் சார்ந்த ஊசாயரான சிபக்காய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 9ஆம் மாதத்தில் 9ஆம் படைப்பிரிவுக்கு பென்யமீன் குலத்து அனதோத்தியரான அபியேசர் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 10ஆம் மாதத்தில் 10ஆம் படைப்பிரிவுக்கு சர்கியைச் சார்ந்த நெட்ரோபாயரான மகராய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 11ஆம் மாதத்தில் 11ஆம் படைப்பிரிவுக்கு எப்ராயிம் குலத்து பிராத்தோனியரான பெனாயா தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். 12ஆம் மாதத்தில் 12ஆம் படைப்பிரிவுக்கு ஒத்னியேல் வழி வந்த நெட்ரோபாயரான கெல்தாய் தலைவராயிருந்தார். அவர் பிரிவில் 24,000 பேர் இருந்தனர். இஸ்ரவேலில் குலத்தலைவர்களாயிருந்தவர்கள் வருமாறு: ரூபனியருக்கு தலைவர் சிக்ரியின் மகன் எலியேசர். சிமியோனியருக்கு மாக்காலின் மகன் செபட்ரியா. லேவியருக்கு கெமுயேல் மகன் அசபியா. ஆரோனியருக்கு சாதோக்கு. யூதாவினருக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவராகிய எலிகு. இசக்கார் குலத்துக்கு மிக்கேல் மகனான ஓம்ரி. செபுலோனியருக்கு ஒபதியாவின் மகன் இஸ்மாயா. நப்தலி குலத்துக்கு அஸ்ரியேல் மகன் எரிமோத்து. எப்ராயிம் மக்களுக்கு அசரியாவின் மகன் ஓசேயா. மனாசேயின் பாதி குலத்துக்கு பெதாயாவின் மகன் யோவேல். கிளையாதில் உள்ள மனாசேயின் பாதி குலத்துக்கு செக்கரியாவின் மகன் இத்தோ. பென்யமீனியருக்கு அப்னேரின் மகன் யாகசியேல். தான் குலத்துக்கு எரோகாமின் மகன் அசரியேல். இவர்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர்களாயிருந்தனர். இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது 20 வயதுக்குட்பட்டோரை கணக்கிடவில்லை. செருயாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது இஸ்ரேலின் மேல் கடுஞ்சினம் வீழ்ந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை. எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை. அரசரது கருவூலத்திற்கு அதியேல் மகன் அஸ்மாவேத்து பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளிகள், நகர்கள், சிற்றூர்கள், கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்த கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனத்தான் பொறுப்பேற்றிருந்தார். வயல்வெளியில் உழைக்கும் விவசாயிகளுக்கு கெலூபின் மகன் எஸ்ரி கண்காணியாயிருந்தார். திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சார்ந்த சிமையே. திராட்சரச கிடங்குகளுக்கு சிபிமியரான சப்தி
செபேலாவின் ஒலிவ மரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் கெதேரியரான பாகால்கானான். எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசு. சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராய். பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாபாத்து. ஒட்டகங்களுக்கு இஸ்மையேலரான ஓபில். கழுதைகளுக்கு மெரோனோவியரான எகுதியா. ஆட்டு மந்தைகளுக்கு ஆகாலியரான யாசிசு. இவர்கள் எல்லாரும் அரசர் தாவீதின் உடைமைகளுக்கு பொறுப்பாளர் ஆவர். தாவீதின் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகரும் எழுத்தருமாயிருந்தார். அவரும் அக்மோனியின் மகனான எகியேலும் அரசரின் புதல்வருக்கு பொறுப்பேற்றிருந்தனர். அகித்தோபல் அரசரின் ஆலோசகர். அர்க்கியரான ஊசாய் அரசரின் நண்பர். அகித்தோபலுக்கு பின் பெனாயாவின் மகன் யோயாத்தாவும் அபியத்தாரும் அவர் பதவியை ஏற்றனர். யோவாபு அரசரின் படைத்தலைவராயிருந்தார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. The last discourse of parting discourse of Jesus என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிரிவு உபச்சார உரையாக சாலமோனை பார்த்தோம், மிகப்பெரிய அசம்பிளியை பார்த்தோம், அந்த மிகப்பெரிய சபையை பார்த்தும் தாவீது பேசுகிறார்.